இன்னைக்கு சாப்டர் 9 சொல்யூஷன்ஸ்ல இருக்க ஆன்சர் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்னா என்னன்னு பார்க்கலாமா. சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்னன்னா எனக்கு அதாவது 2 இல்லை அதுக்கு மேலே சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு மிக்ஸ் ஆகி எனக்கு வந்து ஒரு மிக்சரை கொடுத்துருக்கோம். அந்த மிக்சர் எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரே மாதிரி இருக்கிறதா சேம் அப்படிங்கிறதா ஹோமோஜீனியஸ் மிக்சர். இந்த சொல்யூஷன்ங்கிறது 2 இருந்தால் தான் மேடப் ஆகும். ஒன்று சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். இந்த 2 இல்லை அப்படின்னா சொல்யூஷனே நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா. இப்போ சொல்யூட் அப்படிங்கிறது என்னன்னா டிசால்வ் திங். அதாவது எந்த பொருளெல்லாம் கரையுமோ அதெல்லாமே வந்து நான் என்ன சொல்லுவேன் சொல்யூட் அப்படின்பேன். சால்வெண்ட் அப்படின்னா இந்த சால்வெண்ட் வந்து யூஸ்டு டு டிசால்வ் அ சொல்யூட். இந்த சொல்யூட்டை வந்து கரைய வைக்கிறதே என்ன அப்படின்னா இந்த சால்வெண்ட் தான் கரைய வைக்கும். இப்போ ஒரு சொல்யூஷன்ல எனக்கு எத்தனை சொல்யூட் வேணா இருக்கலாம், இல்லை எத்தனை சால்வெண்ட் வேணா இருக்கலாம். ஆனால் பைனரி சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா பைனரி அப்படின்னா என்னது 2 அப்படின்னு அர்த்தமா. அப்போ பைனரி சொல்யூஷன்னா எனக்கு ஒரு சொல்யூட் அப்புறம் ஒரு சால்வெண்ட். ஸோ இந்த 2 மட்டும் இருந்து எனக்கு சொல்யூஷன் ஒன்னே ஒன்று, அதாவது ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பைனரி சொல்யூஷன் அப்படின்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு அதுக்கு. இப்போ வந்து CuSO4 காப்பர் சல்ஃபேட் வந்து dissolve in water. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன். ஓகேவா. இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது என்னது டிசால்வ் ஆகிற விஷயம். கரெக்டா. அப்போ இது என்னது சொல்யூட். வாட்டர் அப்படிங்கிறது இந்த காப்பர் சல்ஃபேட்டை டிசால்வ் பண்ணுறது. அப்போ இது என்னது சால்வெண்ட். அப்போ எனக்கு இந்த சொல்யூஷனில் எனக்கு ஒரு சொல்யூட் இருக்கு ஒரு சால்வெண்ட் இருக்கு. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம்னா பைனரி சொல்யூஷன்ங்கிறேன். ஸோ இதுதான் பைனரி சொல்யூஷன். புரிஞ்சா. இப்போ குயிக் ரீகால் போயிடலாம். பைனரி சொல்யூஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்னா என்னன்னா எனக்கு 2 இல்லை அதுக்கு மேலே சப்ஸ்டன்ஸ் வந்து கலந்து எனக்கு ஒரு மிக்சராக கிடைக்கும். ஸோ அதை தான் நான் சொல்யூஷன்னு சொல்கிறேன். இந்த சொல்யூஷனில் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இல்லை அப்படின்னா அது சொல்யூஷன்னே சொல்ல மாட்டோம். சொல்யூட் அப்படின்னா என்னன்னா டிசால்வ் திங். அதாவது எதெல்லாம் கரையுதோ அதெல்லாம் டிசால்வ் திங். அந்த கரையை வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது எதில் கரையுது, ஏதாச்சும் ஒன்றில் கரையும், அதை தான் சால்வெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ பைனரி அப்படின்னா 2ன்னு அர்த்தமா. அப்போ எனக்கு ஒரு சொல்யூஷனில் நார்மலாக ஒரு சொல்யூஷனில் எத்தனை சொல்யூட் வேணா இருக்கலாம், இல்லை எத்தனை சால்வெண்ட் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 சொல்யூட் கூட இருக்கலாம், 2 சால்வெண்ட் கூட இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பைனரி சொல்யூஷன் வந்துட்டா ஒரே ஒரு சொல்யூட் ஒரே ஒரு சால்வெண்ட் இந்த 2மே சேர்ந்து எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பைனரி சொல்யூஷனுங்கிறேன். ஸோ இங்கே நம்ம CuSO4ங்கிறது சொல்யூட், வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட். ஸோ CuSO4 வாட்டரில் கரையுது. எது கரையுது CuSO4. அப்போ அது சொல்யூட். கரைய வைக்கிறது எது வாட்டர். அப்போ இது சால்வெண்ட். அப்போ ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருக்கு. இதை நான் என்ன சொல்லலாம் பைனரி சொல்யூஷன் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா சால்ட்டும் வாட்டரும். சால்ட் எனக்கு சொல்யூட், வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு சால்வெண்ட். ஸோ இது வந்து சால்ட்டுங்கிறது கரையிற பொருள், எதில் கரையுது வாட்டரில் கரையுது. அப்போ இதுவும் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி சொல்யூஷன். ஸோ சிம்பிளாக பைனரி சொல்யூஷனாக ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.